எபிசோடோட கடைசியில கீட்டோவும் டைகரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டையில கீட்டோ அவனுடைய பீஸ்ட் ஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். இப்ப டைகரும் அவனை போட்டு எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா கீட்டாவோட பீஸ்டோட பேரு பேங்கோலியன். இதை நம்ம எறும்பு திண்ணி அப்படி சொல்லுவோம். இப்ப ராபிட் இருந்துட்டு ஹிட்டோமிய பார்த்துட்டு ஹிட்டாமி பக்கத்துல போறா. ஹிட்டோமிய பார்த்தா வாய பொழுந்துட்டு செத்து போன மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ண விளையாடி செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டைகர் எப்படியே கிட்டாவை அட்டாக் பண்ணவன கிட்டவும் கீழே விழுந்துடுறான். இப்ப டைகர் ஏதாவது சமயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் அட்டாக் போகும்போது கீட்டோ ஒரு பாலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். இருந்தாலும் டைகர் சும்மா வர மாதிரி தெரியல. அவன் எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் டைகரால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப கீட்டோ அவனுடைய செத்துல லைட்டா விளக்கிட்டு பாக்கும்போது டைகர் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ஓட்டங்களே கைய விடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் டைகருக்கு தெரியுது அப்ப நான் வீணுக்கு தான் அவனுடைய சீல்ட ஓபன் பண்ணிருக்கான். நான் இது தெரியாம என்னோட கையை உள்ளக்க விட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் நினைச்சிட்டு கையை இழுத்து பாக்குறான். இழுக்க முடியல. இப்ப கீட்டோ அவருடைய பால் டிரான்ஸ்பார்மர்ஸ்ல இருந்தபடியே ஒரு சுத்துறான். அதுல டைகரோட கை துண்டாயிருது. இத பார்த்தானான்னு சொல்லும் பாங்கோலின் டைகரோட கையை பிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்க டைகரோட பிளேயரும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகுறான். ஆனா யாக்கோ நான் நினைச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப டைகர் மீண்டும் எந்திரிச்சு சண்டை போறதுக்கு ரெடியா இருக்க. பிரதர் நீ சண்டை போட போனேன்னா நீ சாவறது கூட வாய்ப்பு இருக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இருந்தாலும் டைகர் சாவறதா அதை பத்திர நான் பயப்படாம அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சண்டைக்கு ரெடியா இருக்கான். இப்ப கீட்டோ டைகர் அட்டாக் பண்ண வர அந்த நேரம் பார்த்து இசினோ வந்து டைகரை காப்பாத்திடுறான். இப்ப இசினோ இவனை நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம ஒன்னா சேர்ந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீட்டோ கூட இசினோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கீட்டோ அவனோட கூர்மையான செதில்களை வச்சு இசினாவோட வகுத்துல ஓட்ட போட்டான். இதனால இப்ப இசினாவால சண்டை போட முடியாது. ஆனா அந்த நேரம் பார்த்து டைகர் பாஞ்சு வந்து கீட்டோட ஒரு பக்கம் கண்ணை பிச்சு எடுத்துடுறான். இதை நினைச்சு டைகர் சந்தோஷமா இருக்க கீட்டோ என் கண்ணாவாடானே எடுத்த ஒரு நான் உயிர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீட்டோ அவனுடைய வாழை வச்சு டைகரோட வகுத்துலயே ஓட்ட போட்டுறான். இத பார்த்த யோக்கோ நான் ஜோஸ்டேன். இப்ப மிக்ஸ் கட்டாதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இனிமே எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. இனிமே எவனைகளை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாத்தா மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப கீட்டோ அடுத்த ரேட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டில் அட்டாக் பண்ண போக சீத்தா வந்து கீட்டோ தடுக்கிறா. இத பார்த்த ராபிட் இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிய தோண்டியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிய தோண்டிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பார்த்தா ரேட்டிலுக்கு இன்னும் உயிர் இருக்கு. இப்ப ரேட்டில் அவளுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எனக்காடா எண்டே கார்டு போட்டீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஜம்ப் பண்ணி கிட்டோவுக்கு எதிராக வந்து நிக்கிறா. இத பார்த்த ஹீரோவும் சரி ஹிட்டோமி உனக்கு ஒன்னாகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க இந்த பக்கம் ரிச்சி சிட்டோ ஹிட்டோமிய பார்த்து இதுதான் அவளுடைய ட்ரூ ஃபார்ம். இவளை நாங்க கட்டாயப்படுத்தி நாங்க ஒரு ஹைபிரிட்டா மாத்தல. இவ இயற்கையாகவே ஒரு ஹைபிரிடா தான் பிறந்தா. இவ மனதளவிலும் உடலளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டனால அவளுக்குள்ள இருந்த அந்த மிருகம் இப்ப வெளியில வந்துருச்சு. எப்பவும் போலதான் யார்கிட்ட கூர்மையான போறப்பல் இருக்கோ அவங்க தான் இதுல வெற்றி பெறுவாங்க. அதான கில்லிங் பேர்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல இப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஹாங்காங்ல. இப்ப சிட்டோ வந்து ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசு ஹிட்டோமி அதாவது ரேட்டில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பண்ணை பிடிங்கிட்டு போயிடுறா. சீட்டோவும் துரத்து வந்துகிட்டு தான் இருக்காரு. இப்ப சிட்டோ அவர் கூட உட்காந்துருந்த ஒருத்தனை பார்த்து நீ வெஸ்ட் பக்கமா போ, அது அநேகம் அந்த லாங் தேங்கிக்கு தான் போகணும், அதனால நீ முதல்ல அந்த இடத்துக்கு போனேன்னா அதை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல இந்த பக்கம் என்னது லாங் கிங்கா அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹிட்டோமி ஒரு பில்டிங்கோட டாப்ல வந்து உட்காந்துருக்கா. இப்ப சீட்டாவோட வாய்ஸ்ல இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா எப்படி போறதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம் பாக்குறதுக்கு ஒரு அனிமல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் ஜூசன். சிந்திக்கு தெரியாத அப்புறம் மனசாட்சி இல்லாத ஒரு அனிமல். அதுதான் அவளோட பேருக்கு அர்த்தம். இப்ப அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சீட்டோ மேல வந்து பயப்படாத நான் உனக்கு சாப்பிட தான் கண்ணு வந்திருக்க. அவளுக்கு ஒரு லெக் பீஸ் தரான். அதாவது ஸ்மெல் பண்ணிட்டு அவரோட கையை கடிச்சிட்டு அந்த லெக் பீஸ எடுத்துட்டு அவ போக அப்பதான் அந்த நேரத்துக்கு சீட்டோட பாடி கார்டு அவன் வந்து பாஸ் எங்க அந்த பீஸ் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சீட்டோ இருந்துட்டு நான் கடைசி ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். ஹைபிரிட உருவாக்குற ஒரு நிறுவனத்தை நான் உருவாக்குவேன். அதுக்கு முதல்ல இவளை நான் எப்படியாச்சும் ஜப்பானுக்கு கூட்டு போகணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹிட்டோமி இந்த பக்கம் அவளுடைய டெய்லி லைஃபான கடையில இருந்து ஆட்டைய போடுறது அப்புறம் குப்பத்துல இருந்து சாப்பிடுறது இந்த மாதிரி அவளுக்கு போய்கிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு பசங்க விளையாடுறத பாக்குறா. அப்படியே அதை பார்த்து நல்லா காப்படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹிட்டோ வந்து இந்த இடம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இங்கேதான் இருப்பையோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அது போக உனக்காக சாப்பிடறதுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுல உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க. ஆனா ஹிட்டோமி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிறா. இந்த மாதிரி 2 நாள் ட்ரை பண்ணி அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். அவளுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அடுத்த நாள் அவளுக்கு சுவையான கேக் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். அதெல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். ஆனா ஹிட்டாவிக்கு அது பிடிக்கல. இப்ப இன்னொரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அதுவும் அவளுக்கு பிடிக்கல. இப்ப கடைசியா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அதை பார்த்து பிடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க ஹிட்டாவும் முடிஞ்ச அளவுக்கு அவளை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. ஆனா என்னன்னு தெரியல அன்னைக்குன்னு பார்த்து ஹிட்டோஸ் வராதனால ஹிட்டோமி கொஞ்சம் சோகமா இருக்கும். ஆனா அடுத்த ஹிட்டோஸ் வந்து நேத்து நான் வராதுக்கு நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்க ஆனா ஹிட்டோமி நேரா ஜம்ப் பண்ணி அவன் தலையில உட்காந்துட்டு அவனோட தலையை கடிக்கிறா. என்ன இது என்ன வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்ல இப்ப டைரக்டாவே கிடைச்சு வச்சிடறா. இப்ப கிடைச்சு வச்சனால இப்ப ஹிட்டோ வந்து ஆஸ்பத்திரியில இருக்கான். இப்ப அவனோட பாடி கார்டு எதுக்கு அந்த பொடிக்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கீங்க, அவ ஒரு பீஸ்ட், அவ எப்ப வேணா உங்களை அட்டாக் பண்ணி கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் இப்பதான் அவனை பத்தி கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஹிட்டோமிக்கு மீட்டை காட்டிலும் டேஸ்டான ஸ்வீட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சீட்டோ சொன்னானே. என்னது ஹிட்டோமியா, அப்பனா அவளுக்கு பேர் வேற வச்சிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்க அதுக்கு சீட்டோ அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுடைய கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு பயங்கரமான புத்திசாலியான பொண்ணு, அதனாலதான் அவளுக்கு நான் ஹிட்டோமின்னு பேர் வச்சேன். ஒரு மக்கள்லாம் அவளை பார்க்க ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா கூட நான் சொல்றத அவ புரிஞ்சுக்கிறா. அது போக நான் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் அவன் போட்டுக்கிறா. இது மூலமா நம்ம அவளை வச்சு நம்ம ரிசர்ச்ச கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பாடி கார்டு ஹீட்டோ கிட்ட பாஸ் இதோட படிக்கிறோம், இது ரொம்ப டேஞ்சரா தெரியுது, அதனால அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக நான் ஷீனோசாக்கியை நான் ஹையர் பண்றேன் அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்ல இந்த பக்கம் சீட்டோ இனிமே நீ அந்த பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஆனா நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு உன்னை பாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன், அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஹீட்டோமி பேசுறா. ஹீட்டோ பக்கத்துல போயிட்டு நீ பேசினல அப்பனா நான் பேசுறதுனால புரிஞ்சுக்க முடியுதா, என்னோட பேரை சொல்லு சீட்டோ அப்படின்னு சொன்னானே. அவளும் சீட்டோன்னு சொல்றா. இதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு ஹிட்டோமி இப்படியே பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லவும் அவளும் ஜாலியா பேசிட்டு இருக்கா. சீட்டோ சீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீட்டோ ஹிட்டோமிய கெட்டி பிடிக்க போகும்போது அவளை சோட் பண்ணிடுறாங்க. சோட் பண்ணது யாரும் இல்ல, பாடி கார்டு தான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சீட்டோ அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹிட்டோமி அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறான். சீட்டோவும் கூப்பிடுறான் ஹிட்டோமி போகாது அப்படின்ட்டு. பின்னாடி அந்த பாடி கார்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கறனால 2-3 நிமிஷத்துலயே அவ வாங்கிடுவா. அதுக்கப்புறம் நம்ம அவளை போய் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சீட்டோவை அடிச்சுட்டு அவ ஒரு சின்ன பொண்ணுங்கிறத மறந்துடாத, இப்ப நீ அவளுக்கு மறந்து கொடுத்தனால இப்ப அவளால ஒழுதா கூட நடந்து போக முடியாது அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹிட்டோமி அழுதுட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு கடத்துல கீழே விழுந்துடுறா. இப்ப அவளை தேடி சீட்டோவும் அவளோட பாடி கார்டும் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹிட்டோமிய பாக்குறான். ஆனா அவளை சுத்தி ஃபுல்லா திருட்டு பயலா இருக்காங்க. அதுவும் கையில ஃபுல்லா ஆயுதத்தை வச்சிருக்காங்க. ஹிட்டோமி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்து அவ ஒன்னும் அனிமல் கிடையாது, அவ ஒரு பொண்ணு, அவ கிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தன் வந்து ஹீட்டோவை அடிச்சிடறான். கேட்க அந்த பாடி கார்டையும் அடிச்சிட்டு ஹீட்டோவை கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவளை கொன்றுவோம், அவளை கொண்டு அவன் மேல இருக்கிற அந்த தோல் எல்லாம் எடுத்து நாங்க வித்ததுக்கு அப்புறமாடி வேணா நீ அவளை பொறைக்கிக்கோ அப்படின்னு அவங்க சொல்ல ஹீட்டோ அவங்களை தட்டி விட்டுட்டு ஹிட்டோமியை பாதுகாக்கிறதுக்காக அவன் ஒரு சீல்டா ஹிட்டோமியை பாதுகாக்கிறான். பின்னாடி இருந்த திருட்டு பயிலாம் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீட்டோ ஒரு ஸ்மைல் பேசோட அவளை பார்க்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அங்க இருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். ஷீனோசாக்கி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டோ பார்க்க நான் லேட்டா வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருக்க பாஸ் அப்படின்னு அவன் சொல்ல இப்ப சீட்டோ ஹிட்டோமியை பார்த்து கொண்டாங்கல ஹிட்டோமி அப்பனா சரி நான் உன்னை இங்க இருந்து கூட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஹிட்டோமியும் ஹீட்டோவை ஒரு பாசமா பார்க்க இதோட அந்த பிளாஷ்பேக் கொடுத்துருது. இப்ப சீட்டோ இருந்துட்டு இதுதான் நானும் ஹிட்டோமியும் ஒண்ணு சேர்ந்த கதை, அது போக ஹிட்டோமி மிருகமா இருந்து மனுஷனா மாறின தருணமும் அதுதான். ஆனா அவளுடைய மிருகத்தனத்தை அவ இழந்தானா அவளால சர்வே பண்ண முடியாது. இப்ப சீத்தா ஹிட்டோமியை பார்த்துட்டு அப்பனா இதுதான் ரேட்டரோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஹிட்டோமி செம ஃபர்ஸ்டா போய் ஹீட்டோ அட்டாக் பண்றான். இப்ப ஹீட்டோ திரும்பி எந்திரிச்சு அம்மா அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்க. ஹிட்டோமி இருந்துட்டு இங்க 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 பாருப்பா அப்படின்னு சொல்ல அப்பதான் அவன் திரும்பி பாக்குறான். ஹிட்டோமி அவனோட வால் பின்னாடி போய் உட்காந்துருக்கா. ஓகே கைஸ் இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. முன்னாடி